வணக்கம் நண்பர்களே and welcome to the 6th episode of FinWiz, the Fridays Fair Chats. இந்த கடந்த சில வாரங்களா பண விஷயத்தை எப்படி பசங்க கிட்ட நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், எப்படி அவங்கள இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம் வித் ஃபினான்ஸ் கான்செப்ட்ஸ் அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஸோ அந்த விஷயத்துல நீங்க பாத்தீங்கன்னா 5 வயசுல இருந்து 12 வயசு வரைக்கும் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் 2 வாரங்கள் முன்னாடி. கடந்த வாரம் அதாவது 5வது எபிசோட்ல வந்து டீனேஜ் பசங்களுக்கு 12 வயசுக்கு அப்புறமா டீனேஜ் வயசு அவங்க வரும்பொழுது எப்படி பண விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணலாம், பட்ஜெட்டிங்ல எப்படி அவங்கள இன்வால்வ் பண்ணலாம், பட்ஜெட்டிங் பண்ணும்பொழுது அவங்கள இன்வால்வ் பண்ணா அவங்களுக்கும் வந்து அந்த புரிதல் வரும், பணம் எப்படி நம்ம மேனேஜ் பண்ணணும், மணி மேனேஜ்மெண்ட், கேஷ் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட் எல்லாம் அவங்களுக்கு அந்த புரிதல் வரும். இந்த கிரெடிட் கார்டோட முக்கியத்துவம் என்ன, எப்படி அதை யூஸ் பண்ணணும், இத டிஸ்கிரிஷனரி எக்ஸ்பென்சஸ் என்ன, நான் டிஸ்கிரிஷனரி எக்ஸ்பென்சஸ் என்ன அப்படின்ற ஒரு தெளிவு அவங்களுக்கு வரும். இன்ஃபிளேஷன் அப்படின்றது எப்படி நம்மளோட அன்றாட வாழ்க்கையை பாதிக்குது அப்படின்ற விஷயமும் அவங்களுக்கு ஒரு ஒரு கண்குள்ளா அவங்க வந்து பிராக்டிக்கலா லைவா நம்ம வாழ்க்கை நடக்கிறத அவங்க பார்க்க ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்த்திருந்தோம். இதெல்லாம் நீங்க வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா ஃபீல் பண்ணிருப்பீங்க. இதெல்லாம் நீங்க ஆல்ரெடி செயல்பட ஆரம்பிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், அதாவது பசங்களுக்கு எப்படி ஒரு பழக்கத்தை வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்பெண்டிங், அதாவது இந்த பிஎன்பிஎல் பழக்கத்துல வராம எஸ்என்பிஎல், அதாவது சேவ் நவ் அண்ட் பை லேட்டர், அந்த டிலேடு கிராட்டிபிகேஷன் கான்செப்டை நம்ம சின்ன வயசுலயே அவங்களோட டீனேஜ்லயே நம்ம வந்து அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்திருந்தோம். ஸோ ப்ரிடாமினன்ட்லி நம்ம ஸ்பெண்டிங் ஹேபிட்ஸ், செலவுகள் பத்தி மட்டும்தான் பேசியிருந்தோம் போன வாரம். இன்னைக்கு இந்த 2வது பகுதி ஆஃப் ஃபினான்ஸ் ஃபார் டீனேஜர்ஸ்க்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை எப்படி அவங்க வாழ்க்கையில கொண்டு வரலாம், ஈக்விட்டி கல்ச்சர் எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு நம்மளோட உரையாடுறதுக்கு நிவேதிதா மேடம் இஸ் நோ வெயிட்டிங். லெட்ஸ் கோ அண்ட் ஜாயின் ஹர். கம் ஆன். செலவழிக்கிறது எவ்வளவு பெரிய டாபிக்கோ, செலவழிக்கிறது எப்படி அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுன்ற டாபிக்கோ, அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்றது அப்படின்றது இன்னொரு பெரிய விஷயம் அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும்ன்றது. இப்ப இந்த இன்வெஸ்ட் பண்றது இல்லைன்னா பேங்க்ல சேர்த்து வைக்கிறதோ, இதை எப்படி அவங்களுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்றது? சூப்பர். சோ நீங்க நிவி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு இந்த பாக்கெட் மணி கொடுத்து இந்த மாதிரி நம்ம சொல்லும் பொழுது லாஸ்ட் வீடியோ நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, அவங்களுக்கு ஒரு மைனர் பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுக்கலாம். சோ அந்த மைனர் பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுக்கும்போது இப்போ நம்ம கொஞ்சம் அவங்களுக்கு ஏஜ் அதிகமா இருக்கு, டீனேஜ் வரும்பொழுது you should allow them to start handling their bank account. Handling bank account அப்படிங்கும்போது see some of the bank accounts will not accept for minor directly operating it. As a guardian you will only be operating it. But ஆனா என்ன, அந்த பாஸ்புக்கை நீ மெயின்டைன் பண்ணு, அந்த செக் புக்கை நீ ஒழுங்கா எடுத்து வை, ஏடிஎம் கார்டை எடுத்து வை அப்படின்னு நீங்க அவங்க கொடுக்கலாம். பிளஸ் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க பேர்ல இப்போ எஃப்டி, ஆர்டி இதெல்லாம் நான் சொன்ன பாத்தீங்களா, அந்த மாதிரி எஸ்ஐபிஸ் எல்லாம் நீங்க கொடுக்கும்போது அவங்க கரெக்டாலேயே நீங்க வந்து டெபாசிட் பண்ற வைக்கலாம், டேக்கிங் them to the bank. அப்போ டெபாசிட் ஃபார்ம் ஃபில் பண்றது, வேற எனி அதர் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணது, வித்ட்ராவல் ஸ்லிப்பை ஃபில் பண்றது, செக் புக்கை ஃபில் பண்றது, செக் லீஃபை ஃபில் பண்றது, இது எல்லாமே நாம தான் சைன் பண்ண போறோம். ஆனா ஃபில் பண்றது எல்லாமே அவங்க பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அந்த கான்பிடன்ஸ் அவங்களுக்கு வரும். நாளைக்கு அவங்க பெரியவங்க என்ன ஆகும்னா, நிறைய பேர் நான் அதை பார்த்திருக்கேன், அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க, சார் எங்க சார் கையெழுத்து போடணும்னா கண்ணு. சோ இதை நீங்க சின்ன வயசுல அவங்களுக்கு இந்த பழக்கத்தை கொண்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க தெரிஞ்சுப்பாங்க இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் நம்ம வெளியில பெரிய விஷயம் எல்லாம் நாளைக்கு வரும்போது அவங்க இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணாம இருப்பாங்க. சோ அவங்களுக்கு அந்த கான்பிடன்ஸ் நாம இந்த வயசுலயே கொடுக்கலாம். சோ இந்த பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்ட் உதாரணத்துக்கு நீங்க ஓபன் பண்ணிருக்கீங்க, இல்ல சுகன்யா சம்ருத்தி யோஜனா அவங்க பேர்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ அப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் அந்த அக்கௌண்ட் பாஸ்புக்கை என்ட்ரி பண்ணிட்டு அதை அவங்களுக்கு காமிக்கலாம். பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணிட்டு எல்லா என்ட்ரிஸும் என்னெல்லாம் கிரெடிட் என்னெல்லாம் டெபிட் அப்படின்றத அவங்கள அப்சர்வ் பண்ண சொல்லலாம். இதுல நீங்க பாப்பீங்க இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் ஆயிருக்கும். நீங்க 5 வயசுல ஓபன் பண்ணிருப்பீங்க பிபிஎஃப், இப்போ அவங்களுக்கு 15 வயசு இருக்கலாம். தோ நீங்க அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்திருந்தாலும் அந்த வட்டி ஒவ்வொரு வருஷம் முடியும் போது கிரெடிட் ஆகுது பாத்தீங்களா, அந்த வட்டி அமௌண்ட் பாத்தீங்கன்னா அதிகமாயிட்டே இருக்கும். It is the extra wealth creation that is happening. How the passive income is being generated அப்படின்றத அவங்களுக்கு தெரிய வைக்கணும். இதெல்லாம் பண்ணும்போது compound interest how it works, wealth creation how it happens அப்படின்ற விஷயம் எல்லாம் அவங்களுக்கு இன்வால்வ் ஆகும். ஆமா, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அவங்களுக்கும், அதை பாக்குறதுக்கு அவங்களுக்கு சந்தோஷமாவும் இருக்கும், அவங்க காசு இன்னும் அதிகமாகுதுன்னு தெரியும் போது. இப்போ இந்த மாதிரி பார்க்கும்போது நான் நிறைய பேரண்ட்ஸ் பார்த்திருக்கேன், பசங்களுக்கு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போதே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சைல்ட் பாலிசி போட்டுருவாங்க, ஏதோ ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி, ஏதோ ஒரு பாலிசி ஒண்ணு போட்டுடுவாங்க. இதை தாண்டி பசங்களுக்கு ஏதாவது மியூச்சுவல் ஃபண்ட்லயோ இல்ல ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கான சான்சஸ் ஏதாவது இருக்கா? கண்டிப்பா அவங்க பேர்ல நீங்க மியூச்சுவல் ஃபண்ட், ஷேர்ஸ்ல எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்.
அண்ட் பண்ணணும் அப்படின்றத நான் பிலீவ் பண்றேன். அகைன் லைக் ஹவு நம்ம லாஸ்ட் டைம் பேங்க் அக்கௌண்ட் சொன்ன மாதிரி இங்க they cannot operate the account on their own. அதாவது அவங்க சைன் பண்ண முடியாது till their age of 18. சோ அப்போ கார்டியன் மூலமா தான் அதை பண்ணுவாங்க. be it demat account or a mutual fund investment also. ஆனா அவங்க கையில இருந்து நீங்க ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ண வைங்க. சிக்னேட்டரி த கார்டியன் கேவைசி பண்ணும்போது கார்டியனுக்கு தான் பண்ணுவாங்க. அம்மா அப்பாவா இருந்தா அவங்க, இல்ல அம்மா அப்பா இல்லாதவங்க தாத்தா பாட்டியோ, இல்ல லீகல் அப்பாயிண்டட் கார்டியன், கோர்ட் அப்பாயிண்டட் கார்டியன் இருப்பாங்க பாத்தீங்களா. சோ இந்த கார்டியனுக்கு தான் கேவைசி பண்ணுவாங்க. பேன், அட்ரஸ் ப்ரூஃப் இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனா பேங்க் அக்கௌண்ட் இங்க என்ன அப்படின்னா, இப்போ நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் உதாரணத்துக்கு எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கார்டியன் அக்கௌண்ட்ல இருந்து கூட பணம் வரலாம். இதுக்காக தனியா சில்ட்ரன் ஸ்கீம்ஸ் எல்லாம் கூட இருக்கு. எந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், சில்ட்ரனுக்கு மட்டும் ஸ்பெசிபிக்கா ஸ்கீம்ஸ் எல்லாம் கூட இருக்கு. அந்த சில்ட்ரன் ஸ்கீம்ல வந்து அவங்க 18 வயசு ஆகிற வரைக்கும் that money will be locked in or a period of 5 years from the date of investment whichever is earlier அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல முக்கியமா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, மைனர் அக்கௌண்ட் பேர்ல இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது சிறப்பு. ஏன்னா பணம் எடுக்கும்போது the regulations say that the money will be credited only to the minor child's account. ஓகேங்களா? So whenever there are some occasions, I would suggest you to make investments in their own name, and especially அவங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, இப்போ ஷேர்ஸ் நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த ஈக்விட்டி கல்ச்சர் அப்படின்றது சின்ன வயசுல இருந்தே நம்ம அவங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம்ங்க. எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம் அப்படின்னா, உதாரணத்துக்கு நம்ம வீட்லயே எத்தனை பிசினஸஸ் இருக்கு தெரியுமா, how many companies exist in our home அப்படின்னு அவங்களுக்கு தெரியணும். உதாரணத்துக்கு அவங்க புக்ஸ் எழுதுறாங்க, ஸ்கூல்ல கொடுத்த புக்ஸ் எல்லாம் வெளியில கடையில நீங்க போய் வாங்குறீங்க. நோட் புக் வாங்கும்போது அது என்ன பிராண்ட், கிளாஸ்மேட் என்ன கம்பெனி, அப்ப ஐடிசியா, வெரி குட். அப்போ நீங்க பிஸ்கெட் சாப்பிடுறீங்க, என்ன பிஸ்கெட் வாங்குறீங்க, உதாரணத்துக்கு சன்ஃபீஸ்ட் பிஸ்கெட்டா, சன்ஃபீஸ்ட் என்ன கம்பெனி, ஐடிசி. ஆர் வீட்ல சப்பாத்தி பண்றோமா, ஆட்டா எங்க, ஆசீர்வாத் ஆட்டாவா. So you should start exposing them to how different businesses எல்லாமே நம்ம வீட்ல இருக்கு. இப்போ நம்ம அன்றாட வாழ்க்கையில பாக்குறது டியூப் லைட் எங்க, என்ன கம்பெனி, ஃபேன், ஹேவன்ஸா. So they should start observing all this. அண்ட் முக்கியமா என்ன தெரியணும் அப்படின்னா, உங்களுக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் காமிக்கணும். உதாரணத்துக்கு எஸ்ஐபி, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மூலமா உங்களுக்கு மாசம் மாசம் இன்வெஸ்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். மார்க்கெட்ல வாலிட்டாலிட்டி இருக்கும், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அதை வச்சு நம்ம பயப்படக்கூடாது. ஓகேங்களா? ஹவு யூ ஹேவ் டு பிஃப்ரெண்ட் த வாலிட்டாலிட்டி. அதாவது வாலிட்டாலிட்டி நம்ம எப்படி ஃப்ரெண்ட் ஆக்குறது. அப்ப மாசம் மாசம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது மார்க்கெட் ஹையா இருந்தா நமக்கு கம்மி யூனிட் கிடைக்கும், மார்க்கெட் கம்மியா இருக்கும்போது நமக்கு அதிக யூனிட் கிடைக்கும். ருபி காஸ்ட் எப்படி ஆவரேஜ் அவுட் ஆகுது. இது ஆகுறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட், உங்களுக்கு இந்த வாலிட்டாலிட்டி பிகம்ஸ் யுவர் ஃப்ரெண்ட் அண்ட் இட் ஹெல்ப்ஸ் யூ இன் வெல்த் கிரியேஷன். நேச்சர்ல வாலிட்டாலிட்டி இருக்கிறது சகஜம். அப்படி ஏன் சகஜம் அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எத்தனை மூச்சு எடுக்கிறோம் விடுறோம் அப்படின்றது கான்ஸ்டன்டா இருக்காது. நம்ம பிளட் பிரஷர் செக் பண்ணோம்னா ஒரு நாள்ல 10 வாட்டி நீங்க செக் பண்ணா 10 வாட்டியும் டிஃபரெண்டா இருக்கும். சோ வாழ்க்கையில வாலிட்டாலிட்டி அப்படின்றது இருக்கும். நம்ம பண சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் எல்லாமே லீனியரா ஒரே மாதிரி இருக்காது. ஏற்றம் குறைவு அப்படின்றது கண்டிப்பா வாழ்க்கையில இருக்கும். ஆனா இதை நம்ம எப்படி சாதகமாக்குறது அப்படின்றத சின்ன வயசுலயே அவங்களுக்கு இந்த மாதிரி எஸ்ஐபி, கான்செப்ட் ஆஃப் ஈக்விட்டி இதெல்லாம் அவங்க சொல்லி கொடுக்கும்போது நம்ம it will make them understand these concepts in a longer way. This profit is notional profit, not actual profit, or this loss is notional loss. நம்ம இன்னும் மார்க்கெட்ல இன்வெஸ்டடா இருக்குது. the time invested is more important than the timing of the market. அந்த பேஷன்ஸும் டிசிப்ளினும் தாண்டா நம்ம வந்து நிறைய பணம் சேர்த்து வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்ற கான்செப்ட் அவங்களுக்கு புரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், they will become super investor உங்க வாழ்க்கையில. அது உண்மையான விஷயம் தான் சுபாஷ். அவங்களுக்கு நம்மளுக்கே சொல்லி கொடுப்பாங்க ஃபியூச்சர்ல, அந்த மாதிரி ஆயிடுவாங்க. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது மியூச்சுவல் ஃபண்ட்லயோ இல்லைன்னா சரி ஷேர்ஸ்லயோ இல்ல எங்க இன்வெஸ்ட் பண்றாலும் நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்னாலே 1008 டாக்ஸ் பிரச்சனை வருதுன்னு சொல்லுவோம். இப்ப இந்த பசங்க பேர்ல இன்வெஸ்ட் பண்றதுன்றது எந்த மாதிரி டாக்ஸ் இம்ப்ளிகேஷனை கொண்டு வரும்? நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பசங்க பேர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா நம்மளுக்கு டாக்ஸ் வராது, இல்ல டாக்ஸ் அவாய்ட் பண்ணலாம். அது உண்மை கிடையாது. இங்க விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, when you are investing in the children's name, I would always say that you should be careful on அந்த இன்கம் ஜெனரேட் ஆகுதுல அது டாக்ஸபிளா இல்லையான்னு. ஏன்னா கிளப்பிங் ப்ரொவிஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, செக்ஷன் 64 ஆஃப் த இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ல வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பசங்க பேர்ல இருக்கிற இன்கம்க்கு டாக்ஸ் கட்ட வேண்டியது அப்பா அல்லது அம்மா யாரோட இன்கம் வந்து அதிகமா இருக்கோ அவங்க பேர்ல டாக்ஸபிள் ஆகும். சோ அப்போ இந்த டாக்ஸபிள் இன்கம் வராத மாதிரி எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, உதாரணத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் லைக் பிபிஎஃப்ஓ இல்ல சுகன்யா சம்ருத்தி யோஜனால வர இன்ட்ரெஸ்ட் இஸ் நான் டாக்ஸபிள். அப்போ நீங்க இதை எஸ்கேப் ஆகலாம், டாக்ஸ் எக்ஸம்ஷன். தட்ஸ் a way of planning for your taxes. ஆனா எஃப்டி, ஆர்டி எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வருது பாத்தீங்களா, that will be taxable income. சோ அதனால
அந்த மாதிரி இன்கம்க்கு தோ த இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் இன் நேம் ஆஃப் த மைனர் சைல்டு, அதுக்கு டாக்ஸ் வந்து அம்மா இல்ல அப்பா யாரோட இன்கம் அதிகமா இருக்கோ அவங்க பேர்ல தான் டாக்ஸ் ஆகும். இதை நீங்க ஒரு பிளானிங் டூலா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, யூ கேன் இன்வெஸ்ட் இன் ப்ராடக்ட்ஸ் லைக் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஷேர்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எப்போ டாக்ஸ் இம்ப்ளிகேஷன் வரும், நீங்க அந்த பணத்தை வெளியில எடுக்கும்போது தான். அப்போதான் கேபிட்டல் கெயின்ஸ் அப்படின்றத நம்ம புக் பண்றோம் அந்த ரிடம்ஷன் பண்ணும்பொழுது. சோ நீங்க சின்ன வயசுல இருந்தே அவங்க பேர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வரலாம். அண்ட் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்க 18 வயசு ஆகிற வரைக்கும் தொடவே கூடாது. இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணணும், வெளியில எடுக்க கூடாது. 18 வயசு ஆனதுக்கு அப்புறமா when they become major, அப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க பேர்ல கம்ப்ளீட்டா ஆபரேஷனலி டிரான்ஸ்ஃபர் ஆகும். அதாவது they will be operating the account. அப்போ அவங்களோட வாழ்க்கையில முக்கியமான 2 விஷயங்கள், அதாவது அவங்களோட மேல் படிப்புக்கு இல்ல கல்யாணத்துக்கு இந்த பணத்தை எடுத்து நாம உபயோகப்படுத்துற மாதிரி நீங்க பிளான் பண்ணீங்கன்னா at that time they are already 18. அப்போ the tax incidence will be on their name, not in the name of the parents. So this is the beautiful way of planning your taxes by deferring the taxes, tax deferral மூலமாக. ஓ சூப்பர் சுபாஷ், சூப்பர். தேங்க்யூ சோ மச். ஆக்சுவலி இது ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்தது. இந்த ஏஜ் தான், அந்த டீனேஜ்ல இருந்து அவங்க இந்த ஏஜ்ல நம்ம கரெக்டா அவங்களை எடுத்துட்டு போனாதான் நெக்ஸ்ட் அவங்க மேஜர் ஆயிடுவாங்க. அந்த டைம்ல அவங்க எப்படி இருப்பாங்கன்றது நெக்ஸ்ட் போர்ஷன் நம்ம பார்க்க போறோம். அப்படின்னாலும் இந்த இடத்துல அவங்களை கரெக்டா வழிநடத்தி கொண்டு போகணும்ன்றது எவ்வளவு பெரிய விஷயம்ன்றது ரொம்ப ஈஸியா சொன்னீங்க. எங்களை சூப்பரா கைட் பண்ணீங்க. ரொம்ப சந்தோஷம் இந்த இடத்துல நான் உங்களோட இருக்கிறதுக்கு. ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி ஒரு பெரிய டாபிக்க இவ்வளவு சின்ன டைம்ல நீங்க எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சுபாஷ். தேங்க்யூ நிவி. அண்ட் மக்களே, அடுத்த வார எபிசோட்ல பசங்க 18 வயசு ஆயிட்டாங்க, மேஜர் ஆயிட்டாங்க அப்படின்னா நான் என்னெல்லாம் பண்ணணும், பினான்சியலி ஹவ் வி கேன் ப்ராபப்லி ஹெல்ப் தெம் அவுட் அப்படின்ற விஷயத்தை நாம டிஸ்கஸ் பண்ண போறோம். பினான்சியல் மேனேஜ்மெண்ட் ஃபார் ஜஸ்ட் டர்ன்ட் மேஜர்ஸ் அப்படின்றத. டு கேட்ச் அஸ் ஆன் தி நெக்ஸ்ட் எபிசோட், டு சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். இன்னைக்கு பேசின வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அண்ட் முக்கியமா கமெண்ட் செக்ஷன்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண அத்தனை விஷயத்துல உங்களோட டீனேஜ் பசங்க கூட நீங்க என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க, எதை வந்து செயல்பாடு கொண்டு வர போறீங்க அப்படின்ற விஷயத்த நீங்க கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோ, அடுத்த எபிசோட் FinWiz ஃபயர் சாட்ஸ்ல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது சுபாஷ். நன்றி, வணக்கம். தேங்க்யூ நிவி. தேங்க்யூ சுபாஷ். தேங்க்யூ.